மக்களாட்சியை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு. சிறப்பு முகாம் 2 நாள் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2 நாள்ல இப்ப இருந்து தினமும் போடணும். சிறப்பு முகாம் அங்கங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் வச்சு போடலாங்க. என்சிசியை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரெட் கிராஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒய்எம்சிஏ யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணி யாரை வேணாலும் யூஸ் பண்ணி சிறப்பு முகாம் போட்டு யார் யாருக்கெல்லாம் அந்த ஓட்டுல பதிவாகலன்னு சொல்லி அவங்கள பதிவு செய்ய வச்சு அதை அரசாங்கம் வந்து அதை ஒரு டபுள் செக் பண்ணிட்டு உண்மையா ஓட்டு உரிமை இருக்கிறவனுக்கு கட்டாயம் ஓட்டு இருக்கணும். அது இல்லாம என்னால வந்து போய் ஓட்டு பதிவு பண்ண முடியலங்கிற மாதிரி வயசானவங்க இருப்பாங்க, இல்லைன்னா ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா எவனுக்கு போட்டு ஒரு புண்ணியம் கிடையாதுன்ட்டு விரக்தியாய் மக்களாட்சி மேலேயே சிந்தனை இல்லாமல் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் வந்து ஒன்னா கொண்டு போனதான் மக்களாட்சி. ஸோ எஸ்ஐஆர் வந்து வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் வந்து கட்டாயம் வந்து அதுல அனைவரும் பங்கேற்கணும். ஒருத்தர் கூட அவங்களோட பேர் இல்லாம இருக்கக்கூடாது. அதுக்குள்ள எல்லா முயற்சிகளும் அரசு எடுக்கணும், மக்களும் அதுக்குள்ள ஒத்துழைக்கணும். கட்சியில் இருக்கிறவங்க அனைவரும் இதில் சேர்ந்து செய்யணும். இது வந்து மக்களாட்சி கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.